இன்றைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறதான அருமையான சிஸ்டர் அவர்கள் 5 தலைமுறையாக அவங்க குடும்பத்தார் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க. நாமினல் கிறிஸ்டின் அல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாக 5 தலைமுறை அவங்க வாழ்கிறாங்க. சிறு பிராயத்திலேயே அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க. ஆகவே அவர்கள் இன்றைக்கு நம்மத்தில் வந்தது நமக்கு கிடைத்த பாக்கியம். அவங்க ஜீவநதி தேவநதி அப்படிங்கிறதான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 4-5 பக்கம் தான் நான் படித்தேன் முதல்ல இருந்து. அது அவ்வளவு அருமையாக அந்த குடும்பத்தாரை குறித்து அவங்களுடைய முற்பிதாக்கள் செய்த ஊழியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. தீமோத்தி வாலிப பருவத்தில் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் அவங்க பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், அவங்க அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வந்திருக்கு. அருமையான அம்மாவுடைய பாட்டி, அவங்க அம்மா, இவங்கெல்லாம் விசுவாச மக்கள். ஆகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கும்போது அங்கங்கே அலையக்கூடாது, அமைதியாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஆனாலும் உங்கள் எல்லாரோட சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னுடைய கணவனுமாக சேர்ந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல, உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் டேவ். நாங்கள் ஊரில் மெல்பர்னில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கிறான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் அவனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. அப்புறம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர் இமானுவேல் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினர்கள் யாவருக்காகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பேசக்கூடிய காரியத்தை பாஸ்டரோடு பேசி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தம்பி மேனாடு அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுக்கு முன்னால் இந்த புஸ்தகத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். போன வருடத்தில் ஒரு நாள், அதாவது நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிருந்தப்போ, எப்போவுமே நாங்கள் இங்கே வந்துட்டு ஊருக்கு போனால் ரொம்ப கவலையாயிருவோம். ஏன்னா இங்கே எல்லா ஃபேமிலியும் இங்கே தான் இருக்கிறாங்க, நாங்கள் மாத்திரம் அங்கே தனியாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அதிலேருந்து இதாகி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நான் அப்படி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி, நீ ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார். எனக்கு புஸ்தகம் எழுதுறதுனா எப்படின்னு தெரியவே தெரியாது. அதை குறித்து எந்த விதமான நாலேஜும் எனக்கு கிடையாது. ஆனால் புக்ஸ் நிறையா படிப்பேன். அப்போது நான் என்ன, ஆண்டவர் திடீர்னு இப்படி நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு, அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் எதை குறித்து நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீ எழுதணும். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம ஒரு எழுப்புதலுக்காக உலகம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்க. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு ஜனங்களுக்கு வேணும். அப்படின்றதுனால பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீ எழுது, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நீ அதில் எழுது அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதாவது எங்களுடைய ஊழியங்கள் மக்னாயம் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கரங்கோயில் பக்கத்தில் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் பெரியப்பா முதல்ல எங்கள் பாட்டி ஆரம்பித்தாங்க அந்த ஊழியத்தை. அதற்கு பின்பு எங்கள் பெரியப்பா நடத்திட்டுருக்குறாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி அவங்களும் அந்த ஊழியத்தில் இணைந்து குடும்பத்தினர்கள் அநேகர் சேர்ந்து அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எங்களோட அந்த மினிஸ்ட்ரியில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, கடந்த 46 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் முதல் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாட்களில் ஒரு கன்வென்ஷன், ஒரு முகாம் வைப்பாங்க. அங்கே எல்லாருமே ஸ்டே பண்ணி அங்கே தங்கி இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போவாங்க. அப்போது அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு கருத்து, ஒரு கருப்பொருள், ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி அந்த கருத்தை குறித்து அந்த 3 நாளும் பேசுவாங்க. ஒரு 3 மெசேஜ் கொடுப்பாங்க, பெரியப்பா கொடுப்பாங்க.
அப்படி ஒரு சமயம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட லீவு வெக்கேஷன் டைம் மே மாதம். அப்போ எனக்கு 6 வயசு. அந்த சமயத்தில் ஒரு முகாம் நடந்தது. அந்த முகாமோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்ற தலைப்பு. அப்போ அந்த தலைப்பில் அவங்க அந்த செய்தி பேசுனாங்க. 6 வயசில் நம்ம என்ன கவனிப்போம், ஒன்றுமே கவனிக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. ஆராதனை நடக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, பெரியப்பா சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சையாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முன்னால் வாங்க அப்படின்றாங்க. அந்த ஹோல் மீட்டிங்கில் உள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து முன்னால் நின்னாங்க. நானும் முன்னால் தான் நின்னேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் நானும் போய் முன்னால் நின்னேன். இப்போ தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் கை தூக்குனேன். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போது மேடையில் இருந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்த யாருன்னுலாம் எனக்கு தெரியல. வரிசையாக வந்து அப்படி டக் 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 டக்குன்னு கை ஒருத்தர் தலைமையிலையாக கை வச்சுட்டு போனாங்க. அப்போது உடனே வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அந்த முகாமில் வந்திருந்த அத்தனை பேருமே வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த தலைப்புக்கு ஏற்றார் போல் வந்து பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த முகாம் முடிஞ்சு நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போனோம். போய் பந்தியில் போய் அமர்ந்திருக்கிறோம். அங்கே நான் வந்து எனக்கு ரசம் கொடுங்க, எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து வேறு லாங்குவேஜில் கேட்டேன். தமிழ் பேசுகிறதுக்கே நான் வந்து மறந்துட்டேன். வேறு லாங்குவேஜில் கேட்டேன். அவங்களுக்கு நான் கேட்குறது புரியல. உடனே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்புறம் நான் ஆக்ஷன் பண்ணி காமிச்சேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு. அப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கே ஞாபகம் இல்லை நான் எவ்வளோ நேரமாக அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்றது. இப்போவும் எங்கள் ஊரில் நான் போகும்போது என்னை பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இன்றைக்கி நினைக்கும் போது எனக்கு ஆண்டவரை எவ்வளோ வல்லமையாக நம்மளை ஒன்றுமே தெரியாத நேரத்தில் வந்து நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ பேருடைய சாட்சிகளை வந்து நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எவ்வளவோ வருஷக்கணக்காக அபிஷேகத்துக்காக வந்து ஜெபம் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டாங்க, காத்திருந்தாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு நினைக்கும் போது ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக வந்து அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத வயசில் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு இன்றைக்கி எனக்கு நினச்சாலும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் வந்து ஞாபகப்படுத்தி, நீ வந்து இவைகள் அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து உனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறனோ, பரிசுத்த ஆவியானவர் உன்னை எப்படிலாம் நடத்தியிருக்கிறாரோ அவைகளெல்லாம் நீ வந்து ஒரு புஸ்தகமாக நீ எழுதணும் அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதன் விளைவாக தான் இந்த புக்கை வந்து நான் எழுதியிருக்கிறேன். ஜீவநதி தேவநதி அப்படின்னு சொல்லி. இதில் உள்ள பொருளடக்கங்கள் வந்து அதை மாத்திரம் நான் வாசித்து காமிக்கிறேன். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அப்புறம் ஓ தாகமாக இருக்கிறவர்களே, ஏதேனில் இருந்து புறப்பட்ட நதி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல சந்தோஷிப்பிக்கும் நதி, நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டவர்கள், தண்ணீர் நிறைந்த தேவ நதி, ஜீவ தண்ணீரின் துறவு, நீரூற்று, வாய்க்கால்கள், உயிர்ப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவர், அலங்கரிக்கும் பரிசுத்த ஆவியானவர், பூச்சியை இயந்திரமாக்கும் பரிசுத்த ஆவியானவர், நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியும். இத்தனை தலைப்புகளில் இந்த புஸ்தகத்தை வந்து எழுதியிருக்கிறேன். இதனுடைய விலை வந்து 100 ரூபா. இந்த புஸ்தகத்தை வந்து நாங்கள் IRPN, அதாவது இந்தியன் ரிவைவல் ப்ரேயர் நெட்வொர்க் அப்படின்ட்டு எங்களுடைய ஊழியங்களில் இன்னும் சில ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து எழுப்புதலுக்காக வந்து ஒரு ப்ரேயர் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த சபைகளெல்லாம் அங்கே பக்கத்தில் உள்ள சபைகளில் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போய் உபவாச ஜெபங்கள் நடத்துவாங்க, முழு இரவு ஜெபங்கள் நடத்தி எழுப்புதலுக்காக ஜெபித்து விட்டு வருவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்குக்காக இந்த புக்கை வந்து நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதனால் இதில் உள்ள பணம் எல்லாம் அந்த நெட்வொர்க்குக்கு நாங்கள் கொடுக்கறதுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்குங்க, வாங்கி படிங்க. மெய்யாகவே உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கி நான் உங்களோட கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். நான் நிறையா மெசேஜஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனாலும் எனக்கு என்னமோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்தது. அதனால் நீங்களும் தாகமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கர்த்தருக்குள்ளே. ஸோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பேச போகிறோம். முன்னால் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பேச போகிற இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கவனமும் ஆண்டவரை திசை திருப்பப்படாதபடிக்கு, சிதறடிக்கப்படாதபடிக்கு கவனமாய் கேட்கிறதற்கு நீர் என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த வார்த்தைகள் 100% அவர்களிலே நிறைவேறுகிறதற்கு கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரை பேசுகிற அடியாளையும் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. மீட்பரேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அக்கினிக்கு ஒப்பாக, எண்ணெய்க்கு ஒப்பாக, காற்றுக்கு ஒப்பாக, அப்புறம் ஆறுகள், நீரோடைகள், நீர் ஊற்றுகள், நதிகள், இப்படி பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நான் எல்லா காரியங்களை குறித்து இன்றைக்கி நான் சொல்ல போகல. ஒரு சில காரியங்களை குறித்து மாத்திரம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள், அதாவது மனுஷர்களாக இருக்கட்டும், இல்லை மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், இல்லைனா மிருகங்களாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? தண்ணி, சாப்பாடு. தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசிகளாலையும் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் எப்படி நம்முடைய சரீர பிரகாரமாக நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமோ, சாப்பாடு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். அந்த தண்ணி யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவால் உயிர் வாழ முடியாது. அதனால் அதுக்கு அந்த உணவை குறித்தும் அந்த தண்ணீரை குறித்தும் நான் பின்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர் ரொம்ப முக்கியம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. உயிர்ப்பிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எதை சொல்லுவோம்? மரித்து போயிருந்த ஒரு காரியத்தை தான் நம்ம உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அதனால் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு அப்படின்னா, பாவத்திலிருந்து, அக்கிரமம். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது, அக்கிரமங்கள் செய்யும்போது அவனுடைய ஆத்மா என்ன ஆயிடுது? மரித்து போயிடுது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவை நம்ம பட்டினி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி சரீர பிரகாரமாக நம்ம சரீரத்தை பட்டினி போடுறோமோ, அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவையான தண்ணீரையோ சாப்பாடையோ நம்ம கொடுக்காம அப்படியே நம்ம விட்டுட்டே வரும்போது என்ன ஆகும்? ஆத்மா செத்து போயிடும். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஆத்மாவையும் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இதற்கு உதாரணமாக எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு அதிகாரம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு விலகி இருக்கும்போது தேவன் அவங்கள என்ன பண்ணுறாரு? பாபிலோனியர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றாரு. சிறையிருப்புக்கு அவங்கள அனுப்பிடுறாரு. அப்போ அங்கே சிறையிருப்பில் நிறைய மக்கள் போயிடுறாங்க. அந்த கூட்டத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரு ஆள். அவர் அங்கே இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு பலவிதமான தரிசனங்கள், நிறைய தரிசனங்கள் அவருக்கு காண்பிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு தரிசனம் தான் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்கிற இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உள்ள தரிசனம். இப்போ இந்த தரிசனத்தில் என்ன ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி அவரை அதை சுற்றி நடக்க பண்ணுறாரு. அப்போது சுற்றி நடக்க பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது, என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பள்ளத்தாக்கில் எலும்புகள் மிகா திரளாக இருந்ததா. அது எல்லா இடத்துலையும் திரளாய் சிதறி கிடந்தது. இன்னொன்று என்னென்னா, மிகவும் உலர்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சரீரம் இருக்குது, ஆனால் உயிர் இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம நம்பலாம், அது உயிரோடு வரும் அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கையாவது இருக்கும். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, அந்த எலும்புகள் மகா திரளாக இருந்தது, உலர்ந்ததாக இருந்துச்சு. ரெண்டாவது அது சேர்ந்து கூட இல்லை, ஒரு ஃபார்மேஷனில் கூட இல்லை. அது எல்லா இடத்துலையும் அங்கங்கே சிதறி கிடக்கு. இப்படிப்பட்ட இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது நம்பிக்கை வருமா? இது உயிரடையும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. அதே கேள்வி தான் ஆண்டவர்
எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் நம்மளை மாதிரி தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரே உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே அதை விட்டுட்டாரு. அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து 4வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியில், உலர்ந்த எலும்புகளே கேளுங்கள், ஆமாம், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நீ பேசு, அந்த எலும்புகளை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறார். பேசும்போது என்ன நடக்கு, அங்கே நரம்புகள் உருவாகுது, அப்புறம் மாம்சம் உருவாகுது, தோல் நாளில் மூடுறாங்க, இப்படி எல்லாம் ஆகி ஒரு சரீரம் வந்து அங்கே உண்டாயிருது. உண்டானதுக்கப்புறம் பார்த்தா அங்கே என்ன இல்லை, உயிரே இல்லை, உயிர் இல்லாமல் இருக்குது. அப்போது திரும்ப ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு, மனுபுத்திரனே நீ வந்து ஆவியை கூப்பிடு, காற்று அடிக்கிற 4 திசையிலும் இருந்து ஆவியை கூப்பிடு, ஆவியை கூப்பிட்டு அது உள்ளே பிரவேசிக்கட்டும், அந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி நீ பேசுன்னு சொல்கிறார். உடனே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த சரீரத்தை பார்த்து ஆவியை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ ஆவி அந்த சரீரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன நடக்கு, அங்கே உயிரடைஞ்சு அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சரீரம் எல்லாம் உயிர் பெற்று பெரிய சேனையாக வந்து அது மாறிடுது. இப்போது இதில் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே பயன்படுத்தியது 2 காரியத்தை பயன்படுத்தினார். என்ன காரியம், கர்த்தருடைய வார்த்தை, அப்புறம் ஆவி, கர்த்தருடைய ஆவி, இந்த 2 விஷயத்தை பேசுகிறாரு. இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது தான் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான சாப்பாடு. நான் சொன்னேன்ல பின்னால் சொல்கிறேன் அப்படின்னு, இந்த ஆத்துமாவுக்கு தேவையான சாப்பாடு கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவா வாசிக்கிறோமோ அவ்வளவா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பலன் அடைய முடியும். கர்த்தருடைய ஆவி அதுதான் வந்து தண்ணீர், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான தண்ணீர். ஆவியானவரோடு நம்ம இணைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மா, அந்த உள்ளான மனுஷன் வந்து பலமுள்ள பலவானாக மாறிக்கிட்டே இருக்கிறான். அதனால் இது 2ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அதே அதிகாரத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார், இஸ்ரவேல் மக்கள் தான். அவங்க ஏன் அப்படி உலர்ந்து போய் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் அவங்க அந்த உலர்ந்து போன தன்மைக்கு போனாங்க. ஸோ இப்போ அவங்களோட நிலைமை வந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதை குறித்து எப்படி சொல்லியிருக்குன்னா 12வது வசனம் 14வது வசனம் 2ஐயும் வாசிங்க. போதும். அதாவது அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அவங்க எங்கே இருக்கிறாங்க, பிரேத குழிகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்கள தான் ஆண்டவர் வந்து நான் உங்களை உயிரடைய செய்து உங்களை சுய தேசத்துக்கு கொண்டு போக பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த காரியத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே ஆண்டவர் அவங்களுக்கு வந்து செஞ்சார். ஸோ அதே காரியத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கும் படுத்துகிறாரு. ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்திருக்கலாம், அது நிமித்தம் நம்முடைய ஆத்மா வந்து செத்து போயிருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம பாவம் செய்து அந்த பாவத்தை வந்து அறிக்கையிடாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி உள்ளுக்கே வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நிமித்தமும் நம்முடைய எலும்புகள் என்ன ஆயிரும், உலர்ந்து போயிடும், நம்முடைய ஆத்மா செத்து போயிடும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு இனிமேல் என்னை ஆண்டவர் வந்து மன்னிக்கவே மாட்டார், என்னால் ஆண்டவர்கிட்ட போக முடியாது அப்படின்ற சந்தேகத்தில் நம்ம வந்து பின்வாங்கி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வதாக ஆண்டவர் வந்து நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அந்த சம்பவம், இந்த சம்பவமும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான், அப்படி தானே? எலியாவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இங்கே இந்த ஃபுல் இதையும் வாசிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால் நான் ஷார்ட்டாக நானே சொல்லிடுறேன். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. அதாவது இஸ்ரவேல் தேசம் வந்து
வெறும் விக்கிரகங்களால் நிறைஞ்சு காணப்படுது. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த அந்த சமயத்தில் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தது யார் அப்படின்னா, ஆகாப் என்ற ராஜாவும் எசபேல் அவனுடைய மனைவி ஏசபேல் அப்படின்றவங்களும். இவங்க 2 பேருமே வந்து தேசத்தை விக்கிரகங்களால் நிரப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இவர் வந்து அங்கே போய் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு அங்கே ராஜா கிட்ட போய் எல்லா முழு இஸ்ரவேலையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே கர்த்தரே தேவன் அப்படின்றத நிரூபிக்கிறார். இப்போ இவ்வளோ பயங்கரமான பெரிய காரியங்களை இவர் செய்கிறாரு. செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்களுக்கு எதிராக வந்து கூடியிருந்த அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், அப்புறம் அந்த தோப்பு விக்கிரகத்தை வணங்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள், அவங்க எல்லாரையும் 850 பேர், இவர் ஒரு ஆள் இந்த சைடு, இந்த பக்கத்தில் 850 பேர், அவ்வளோ பேரையும் வெட்டி காலி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சம்பவம் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த ஏசபேல் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறா, உடனே ஒரு கொலை மிரட்டல் யாருக்கு, எலியாவுக்கு கடந்து வருது. நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணையோ இதே மாதிரி உன்னையும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு ஆள் 850 பேருக்கு முன்னால் எதிர்த்து நின்னவர் என்ன ஆயிட்டாரு, பயந்து ஒரு பயங்கரமான ஒரு சோர்வுக்குள்ளே போயிட்டார். இது நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தான். எப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் பயம் வரும், அவங்களுக்கும் சோர்வு வரும், அவங்களுக்கும் நம்ம எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை என்ன வரும், அவங்களுக்கும் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எலியாவுக்கும் வந்துச்சு. ஆனால் எலியா வந்து அந்த முந்தின அதிகாரத்தில் காமிச்ச அந்த பக்தி வைராக்கியம், அந்த துணிவு, அந்த துணிச்சல் அவருக்கு வந்து அங்கே இல்லை. அவர் பயந்து வந்து வனாந்திரத்தை பார்த்து வேகமாக ஓடுறாரு. ஓடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய பிதாக்களை பார்க்கணும், நான் வந்து பெரிய நல்லவெல்லாம் கிடையாது, அதனால் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆக்சுவலாக இவராக ஜீவனை வந்து என்ன பண்ண முடியாது, விட்டா அது ஆண்டவருக்கு பிரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டே இவர் சொல்கிறாரு, நீரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு சூறைச்செடியின் கீழே அவர் வந்து படுத்துக்கிறார், சோர்ந்து போய் படுத்துக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும் தானே, பயம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்மளும் வந்து முந்தின நாள் பயங்கரமாக ஜபிக்கக்கூடிய நபராக இருந்திருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கான நபராக இருந்திருப்போம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்து இருப்போம். அப்படி தானே, அதே நிலைமை தான் இவருக்கும். இவர் வந்து அங்கே சூறைச்செடியின் கீழே படுத்துடுறாரு, சோர்ந்து போய் படுத்துடுறாரு. படுத்த உடனே அங்கே என்ன நடக்கு, கர்த்தருடைய தூதன் வராரு, வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு தழலிலே சுடப்பட்ட அடையை கொடுக்குறாரு. கொடுத்து நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திருப்பவும் படுத்து தூங்கிட்டார். உடனே கர்த்தருடைய தூதன் திருப்பவும் வந்து அவரை தட்டி எழுப்பி திருப்பவும் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் சாப்பிட்டுட்டு அப்போது இவர் வந்து அந்த பலத்தினால 40 நாள் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறாரு. அப்படிப்பட்ட பலன் வந்து அந்த சாப்பாட்டில் அந்த தண்ணியில் இருந்திருக்குது. இதே காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கும் ஞாபகப்படுத்துகிறாரு. எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் வந்து எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. எப்பொழுதெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறனோ, அதாவது நாங்கள் மெல்பர்னில் இருக்கிறோம், இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 5.5 மணி நேரம் வித்தியாசம். அப்போது நாங்கள் மாத்திரம் தான், யாருமே எங்களுக்கு அங்கே தெரியாது ஆரம்பத்தில் போன சமயத்துலலாம். அப்போது ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது சரி நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கிட்ட யார்கிட்டையாவது பேசலாம் அப்படின்னா நினச்ச உடனே பேச முடியாது. ஏன்னா நான் பேசணும்னு நினைக்கிற போது இங்கே டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போது நான் ஆட்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும், எங்கள் மாமா கிட்டலாம் பேசணும் அப்படின்னா சாயந்தரம் வரை வெயிட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனநிலைமையே வந்து எப்படி மாறிடும், அப்படி தானே. ஸோ அதனால் அந்த முழு நாளும் வந்து அந்த கவலையோடையே இருப்பேன். அப்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, நீ ஏன் வந்து எப்பவும் மனுஷங்களை தேடுற, உன்னோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு பேசுகிற கம்பேனியன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறதுக்கோ ஏன் மனுஷங்களை தேடுற, நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்து இந்த சோர்வை நீக்கிறது எப்படி அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம், அதாவது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறையா வாக்குத்தத்த வசனங்கள் கொடுத்துருப்பாரு தானே. அந்த வசனங்களெல்லாம் எனக்கு நான் எப்போல்லாம் கவலையாக இருக்கணும், எப்போல்லாம் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு ஆண்டவர் அந்த வசனங்களை எனக்கு ஆண்டவர் வந்து அன்பாக எழுதின ஒரு லெட்டர் மாதிரி எனக்கு தோணும். அது எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வசனத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நினப்பேன். நான் அதை எடுத்து சத்தமாக வாசிப்பேன். நான் அதாவது அந்த வார்த்தை வந்து நம்முடைய காதுகளுக்கு கேட்குற மாதிரி
நம்ம காதுக்கே வந்து கேட்குற மாதிரி. எப்படி அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து ஆண்டவர் பேசுன்னு சொன்னார்ல, அது பேசி அதுக்கு கேட்டுச்சு தானே, கேட்டதுனால தானே அது உயிரடைஞ்சிருக்கு. அதே விஷயத்த ஆண்டவர் எனக்கும் செஞ்சார், சொல்லி கொடுத்தாரு. நீ வந்து சத்தமாக படி, சத்தமாக அந்த வசனத்தை உன் காது கேட்குற மாதிரி சொல்லு அப்படின்னு. அப்போது திருப்ப 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 அந்த வசனங்களை வந்து நான் சொல்லும் போது எனக்கு நான் பலன் அடைகிறத வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியானவரில் அதாவது அந்நிய பாஷைகளில் நீ பேசி ஜெபி அப்படிங்கிறத வந்து எனக்கு அதிகமாக ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். நம்ம அதாவது அதற்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஏசாயா 28வது அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லுது பாருங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12. ஆமாம், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த அந்நிய பாஷைகளில் திருப்ப 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 நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆறுதல் பெருகுகிறத, ஒரு பலன் உண்டாகிறத வந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்வாக ஃபீல் பண்ணும்போது, ஒரு வேளை பயத்தினால நீங்கள் நிறைஞ்சிருக்கும் போது, பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால் நிற்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் வந்து நீங்கள் சத்தமாக படிங்க. உங்கள் காதுகள் கேட்குற அளவுக்கு படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம், அதாவது நம்ம தனியாக நேரம் ஒதுக்கி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் இது இல்லை. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கட்டாயம் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். அதை தவிர நீங்கள் பாத்திரம் கழுவும் போது ஆண்டர்கிட்ட பேசிகிட்டே பாத்திரம் கழுவலாம், அப்படி தானே? அந்நிய பாஷைகளில் பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவலாம். வீடு பெருக்கும்போது அந்நிய பாஷைகளில் பேசிக்கிட்டே செய்யலாம். இப்படி சின்ன சின்ன வேலைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம ஆண்டரோடு பேசிக்கிட்டே நம்ம நேரத்தை வந்து நம்ம செலவிடும் பொழுது நம்ம வந்து பலவான்களாக வந்து நம்ம மாற முடியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது. ஆமாம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சாட்சியாகவும் இருக்க முடியும், பலன் உள்ளவர்களாகவும் நம்ம இருக்க முடியும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளை செழிப்புள்ளவர்களாக மாற்றுறாரு. அதாவது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, பஸ்ஸில் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியிலலாம் அப்படி பார்த்துட்டே போகும்போது நம்ம எங்கெல்லாம் நிறைய மரங்கள், தோப்புகள், செடி கொடிகள் அதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தோணும், இந்த இடத்துல ரொம்ப தண்ணி இருக்குது போல் இருக்குது, அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ செழிப்பாக இவ்வளோ வளமாக இருக்குது அப்படின்னு வந்து தோணும், அப்படி தானே? அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, நான் சொன்னேன்ல, ஆண்டவரோடு நம்ம தொடர்பில், பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ள அப்படி அந்த பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து செழிப்புள்ள நபர்களாக நம்ம வந்து மாற முடியும். அந்த செழிப்பு என்ன அப்படிங்கிறத குறித்து எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 47:12. ஆமாம், அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்குமா. இந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இருதயம்தான். இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது யோவான் 7:37-38 வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இருதயம்தான். இப்போ இந்த எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை குறித்து இதில் வரக்கூடிய சில விஷயங்களை நான் அப்பப்போ உங்களுக்கு பின்னால் வர்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அங்கே அந்த ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்திலேருந்து தான் என்ன தண்ணி வந்து பாய்ந்து ஓடி வருது.
இப்போ இந்த இந்த ஆலயம் வந்து நம்மளுடைய இருதயம் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கேருந்து தண்ணி பாய்ந்து ஓடும்போது நம்ம வந்து எப்படி இருக்க முடியும்? செழிப்புள்ளவர்களாக இருக்க முடியும். மாதந்தோறும் புது புது கனிகளை வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் சங்கீதம் 65:9. சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இந்த பூமின்றது வந்து யாரு? நம்ம தான் நம்மை ஆண்டவர் விசாரித்து நமக்கு வந்து நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். தண்ணி, அதாவது தேவனுடைய நதி, அந்த பரிசுத்த ஆவியானவராகிய அந்த நதி வந்து வற்றாத நதி. அதில் வந்து தண்ணி நிறைய இருக்குமா, தண்ணீர் நிறைந்த தேவ நதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த நதியை வந்து அந்த நமக்கு வந்து அவர் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து செழிப்புள்ள நபர்களாக வந்து நம்ம மாற முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். நமக்கு நல்ல விளைச்சல்கள், நமக்குள்ள நிறைய விளைச்சல்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் பாய்கிறதுனால உண்டு பண்ணுகிறாரு. இதை குறித்து உன்னத பாட்டு 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12லிருந்து 16வது வரைக்கும். பட்ட தோட்டமும் மறைவு கற்றப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இங்கே ஒரு தோட்டத்தை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டம் யார் அப்படின்னா சூலமித்தியால். இந்த சூலமித்தியால் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்னா சபைக்கு, தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறா. இப்போது இங்கே இந்த தோட்டத்தில் வந்து பல வகையான வந்து செடிகள் இங்கே இருக்குது. அதில் ரொம்ப நம்ம இன்னும் ஒரு உன்னிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 வகையான அதை பிரிக்கலாம். எப்படின்னா கனிமரங்கள், நிறைய கனிமரங்கள் இருக்குது, இன்னும் நிறையா வாசனை தரக்கூடிய மரங்கள் அங்கே இருக்குது. ரெண்டு டைப் வெரைட்டிஸ் ஆஃப் மரங்கள் வந்து அங்கே இருக்குது. இப்போது இந்த தோட்டத்தில் எவ்வளோ நிறைய சொல்லியிருக்குதுல்ல, எத்தனையோ விதமான மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை விதமான மரங்களும் இந்த தோட்டத்தில் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த 15வது வசனத்தில் சொல்லியிருக்குது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. இத்தனை விஷயம் அந்த தோட்டத்தில் இருக்கிறதுனால தான் அந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குது. இப்போ நம்முடைய இருதயமாகிய அந்த இருதயத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்மளுடைய இருதயமும் வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அப்படி தானே. அந்த செழிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு 3 வகைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதலாவது வந்து ஆவியின் கனி. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22, 23. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆமாம், அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இப்படி வழிந்து ஓடும்போது என்ன விதமான செழிப்பு நடக்குன்னா, அங்கே ஆவியின் கனி இங்கே சொல்லப்பட்ட அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனியெல்லாம் வந்து நமக்குள்ளே உருவாகுது. இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு கனி உருவாகிறது, அதாவது ஒரு மரம் வச்சோடனே அடுத்த நாளே பழம் வந்துருமா?
வந்துடாது. அதுக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டியது வரும். அதே மாதிரி தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றாரு. அதுக்கப்புறம் அவரோடு நம்ம தொடர்ந்து நடக்க 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 வந்து இப்படிப்பட்ட கனிகள், இப்படிப்பட்ட நற்குணங்கள் வந்து நமக்குள்ளே உருவாகும். அதுக்கப்புறம் 2வது ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னா, ஆவியின் வரங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நானே இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த ஆவியின் வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இப்படி இத்தனை வகையான அந்த ஆவியின் வரங்கள் இது எப்படி கிடைக்குது நம்மளுக்கு? பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது தான் இந்த விதமான காரியங்கள் நமக்கு கிடைக்கி. முதல்ல என்ன சொன்னேன்? ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த செழிப்பில் ஆவியின் கனிகள் முதல்ல கிடைக்குது. 2வது ஆவியின் வரங்கள். 3வது வந்து ஆவியின் அலங்காரம். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் சேர்ந்தே வாசிங்க எல்லாரும். மத்தேயு 5வது அதிகாரம் 3லிருந்து 12 வரைக்கும். ஆமாம், இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுதல். இத்தனை வகையான காரியங்கள். இப்போ அந்த செழிப்பில் நம்மளுக்கு ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், ஆவியின் அலங்காரங்கள். இந்த ஆவியின் அலங்காரத்தில் இருக்கிற இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப ஹை லெவலான கேரக்டர்ஸ். அதாவது இவ்விதமான குணங்கள்லாம் நம்மளுக்கு வரணுன்னா அதுக்கு வந்து நிறையா வந்து நாளாகும். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி ஜீவிக்க அதெல்லாம் தன்னை போல். அதாவது நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் வந்து கோவப்படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய சுய முயற்சியில் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன ஆகும், 2 நாள் நம்ம கட்டுப்படுத்திகிட்டு இருப்போம், 3வது நாள் அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணிடுவோம், கோவப்பட்டுருவோம். நம்முடைய சுய பலன் வந்து அவ்வளவுதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தொடர்பில் இருக்கும்போது, அவரோடு நெருங்கி ஜீவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனி கொடுக்குறவர்களாக மாறுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஆவியின் வரங்கள், இந்த ஆவியின் அலங்காரங்கள் இவைகளெல்லாம் வந்து நம்மளுக்கு தன்னை போல் வந்து நடக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு நீர் பாய்ச்சுறாரு, அவர் தான் நம்மளை திருத்துறாரு, அவர் தான் வந்து நம்மளை செழிப்புள்ளவர்களாக மாற்றுறாரு. இப்போது இது இத்தனையும் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை செழிப்பாக்குறதுக்குரிய ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அக்கம் பக்கத்தினர்களுக்கு, முதல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, சமூகத்தில், சபையில் எல்லாருக்குமே வந்து நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு, உதவி செய்கிறவர்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுக்காக தான் நம்மளை செழிப்புள்ளவர்களாக மாற்றுறாரு. மற்றபடி எனக்கு ஆவியின் வரங்கள் நிறையா இருக்குது, அதனால் நான் ரொம்ப பிரபலமாக ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக ஆண்டவர் இதை வந்து கொடுக்கறதில்ல. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்காக, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக இந்த காரியங்கள்லாம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். 4வதாக நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒரு 10 வீடு இருக்குது, அதனால் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை எனக்கு ஒரு 10 கார் இருக்குது, இல்லை எனக்கு எவ்வளவோ தோப்புகள் துறவுகள்லாம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பார்வையில் என்ன கிடையாது, வெற்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. அப்போது வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ, இந்த பூமியில் நம்மளை எதற்காக ஆண்டவர் பிறக்க வைத்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அதுக்கு ஆண்டவருக்கு உட்பட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த தரிசனத்துக்கு நேராக நம்ம வந்து போகும்போது அதுதான் என்னது, வெற்றியுள்ள வாழ்க்கை.
இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமா உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைச்சாருன்னு? என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை இந்த பூமியில் எதுக்காக பிறக்க வச்சீங்க, என்னை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன, நான் எதுக்காக இங்கே இருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை கேட்கல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இதற்கு நான் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் பிறந்து வந்தப்போ அவருக்கு ஒரு மிஷன் இருந்தது, அப்படி தானே? அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது ஒரு மனிதனாக வாழ்ந்த போது. அதை குறித்து ஏசாயா 61வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 61:1. போதும் போதும். அதாவது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். 3வது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 4வது, கட்டுண்டவர்களுக்கு அவிழ்தல். இப்போ இத்தனை விதமான வேலை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அதை அப்படியே வந்து அவர் என்ன பண்ணார், நிறைவேற்றினார். அங்கே பூமியில் இருக்கும் பொழுது பிசாசின் பிடியில் இருந்த மக்களை பார்க்கும்போது, பாவத்தின் பிடியில் இருந்த மக்களை பார்க்கும்போது, சுகவீனமாக இருக்கிறவங்கள, பலவீனமாக இருக்கிறவங்கள, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலை பண்ணினார், அவங்கள சுகப்படுத்தினார், அவங்கள ஆரோக்கியப்படுத்தினார். இப்போது அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கும் அந்த வேலை தான் இருக்குது, அப்படி தானே? நம்ம எல்லாவற்றிலும் அவரை பின்பற்றுகளாக நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து நமக்கும் இந்த பணியை தான் கொடுத்துருக்கிறாரு. நம்மையும் இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகித்திருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை இருக்குது, அப்படி தானே? அப்புறம் நம்மளை சுற்றி யாரெல்லாம் வந்து இருதயத்தில் நொறுங்குண்டு போய் கிடக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் காயம் கட்டுறது. எப்படி காயம் கட்டுவீங்க? ஆறுதலான வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு பேசுறது, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறது, இப்படி அவங்கள நம்ம ஆறுதல் படுத்தலாம். அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இந்த அதாவது எத்தனையோ விதமான அடிமைத்தனத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி விடுதலை அடையணுங்கிற வழி இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பிசாசின் பிடியில், பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவங்கள வந்து விடுதலை ஆக்குகிறது. நம்மளே வந்து விடுதலை ஆகாமல் நம்மளே இந்த பலவிதமான காரியங்களில் நம்ம சிக்கி இருந்தோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களை எப்படி போய் விடுதலை பண்ண முடியும், அப்படி தானே? இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தாராளமாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த நதியாக மாற முடியும். சரியா? அந்த நதி நமக்குள்ளே ஓடும் போது நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக நம்ம மாறிடுறோம். நம்ம மாறும்போது நம்ம வந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய நபர்களாக, இயேசு கிறிஸ்து செஞ்ச அதே வேலைகளை வந்து நம்மளும் செய்யக்கூடிய நபர்களாக நம்ம மாறுவோம். இன்றைக்கி அதாவது நம்முடைய இந்த இந்திய தேசத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அப்படி தானே? நிறையா தடைகள் வந்து காணப்படுது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இப்போ நம்ம எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறது, இப்படி சுவிசேஷத்திற்கான வாசல்களெல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரியான சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக ஞாபகப்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, ஏசாயா 43வது அதிகாரத்தில் 10லேருந்து 21வது வசனம் வரைக்கும் அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. நான் அதில் மெயினான அந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதாவது இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து கலங்க வேண்டாம், வாசல்களெல்லாம் அடைப்பட்டு இருக்குதே, நம்ம எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவோம் அப்படின்னு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், புதிய காரியத்தை வந்து நான் செய்கிறேன். என்ன புதிய காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வனாந்தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப உஷ்ணம் நிறைஞ்சதாக இருக்கும், வறட்சி நிறைஞ்சதாக இருக்கும், அங்கே எந்த விதமான ஜீவராசிகளையும் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. அதே மாதிரி வனாந்தரத்தில் வழி வந்து உருவாக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணல் உடனே நீங்கள் நடந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் வச்சுட்டு நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட கால் தடமே அங்கே இருக்காது, டக்குன்னு மூடிடும்.
அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்துல நான் வந்து வழியை உண்டாக்குகிறதுக்கு என்ன பண்ணுறேன், போதுமானவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே தண்ணியை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி இடத்துல நான் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுவேன், தண்ணியை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. சூழ்நிலைகள் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் வந்து நமக்காக வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரமான வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. சரி, இப்போ நம்ம தண்ணி வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நான் சொன்னேன்ல, ஆறுகள், நதிகள், இந்த நீரூற்றுகள் இதெல்லாம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி தானே? பரிசுத்த ஆவியானவர் எப்போவுமே நம்மளுக்கு அவைலபிளாக தானே இருக்கிறாரு. அவர் எப்போவுமே இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறது வந்து நம்மளுடைய கரத்தில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மிகுந்த உஷ்ணமான வெயில் காலத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் வெளியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு இந்த வெயிலில் வீட்டுக்குள்ளே வர்றீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, உங்கள் முன்னால் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாகமாக இருக்குதுன்னு சொன்னால் தாகம் தீருமா? என்ன பண்ணணும்? தண்ணியை நீங்கள் தான் என்ன பண்ணணும், எடுத்து குடிக்கணும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரும் எப்பவும் அவர் வந்து நம்ம சொன்ன நதியா, நீரூற்றா, தண்ணீரா, அவர் எல்லாம் எப்பவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறாரு. ஆனால் அவரை எடுத்து பருக வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்குது? நம்மளுடைய கரத்தில் தான் இருக்குது. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் அதை குறித்து வந்து நான் ஷார்ட்டாக நானே சொல்லிடுறேன். அதை குறித்து அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேவனுடைய ஆலயத்திலேருந்து, அந்த வாசற்படியிலேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து வனாந்திர வழியாக ஓடி அது வந்து அப்படியே போய் ஒரு சவக்கடல், உப்பு கடல் அப்படின்னு சொல்கிற அந்த கடலுக்குள்ளே போய் அந்த தண்ணி பாயுது. அதாவது இந்த இல்லை சாரி, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடக்கு. என்ன அப்படின்னா, அந்த நதி போய்கிட்டே இருக்குது. போகும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நதியை வந்து கடக்க பண்ணுறாரு. அவரையே உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அனுபவிக்கிறதுக்கு வைக்கிறாரு. நீ அந்த நதிக்குள்ளே நடந்து போ அப்படின்னு. அப்படி நடந்து போகும்போது அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருன்னா, முதல்ல கணுக்கால் அளவு தண்ணிக்குள்ளே போகிறாரு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, அப்புறம் கடக்க முடியாத ஆழத்துக்கு, நீச்சல் ஆழத்தின் அனுபவம், அப்புறம் கடக்க முடியாத நதி அந்த அப்படி ஆயிடுது. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரே போய் வந்து அனுபவித்து பார்த்து அதை சொல்கிறாரு. இப்போ நமக்கும் அதே இதுதான். ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான். கணுக்கால் அளவு போயிட்டு நான் எனக்கு போதும் அப்படின்னு நான் வெளியே வரணும்னு நினச்சா அந்த நதியை விட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை எனக்கு நான் முழங்கால் வரைக்கும் நான் போகணும் அப்படின்னா போகலாம். இல்லை இடுப்பு அளவுக்கு வேணும்னு நினச்சாலும் நம்ம போகலாம். இல்லை நான் வந்து நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளே போய் மிதந்து 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 நான் மகிழ்ந்து களிகூறணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம போகலாம். அது நம்மளுடைய கரத்தில் தான் இருக்குது. அதனால் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறவர் கிடையாது, நம்மளை வந்து கட்டாயப்படுத்துகிறவர் கிடையாது. நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும், அப்படி தான் இருந்தாகணும். நம்ம எதை செஞ்சாலும் வந்து மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போது அதாவது இத்தனை விதமான காரியங்களுக்குள்ளே வந்து போய் அனுபவித்து இவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நதி அப்படியே போய் அந்த சவக்கடலுக்குள்ளே போய் விழுகுது. அந்த சவக்கடல் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, உப்புக்கடல் இல்லை சவக்கடல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு ஜீவராசிகளுமே வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, மற்ற எல்லா கடலை காட்டிலும் அங்கே வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அதனால அங்கே ஒரு ஜீவராசிகளுமே வாழ முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த உப்பு அதிகம் இருக்கிற இந்த கடலுக்குள்ளே இந்த தண்ணி, இந்த ஆலயத்திலேருந்து புறப்பட்டு போன அந்த தண்ணி உள்ளுக்கு போய் பாயுது. பாயும்போது என்ன நடக்கு அப்படின்னா, ஆரோக்கியமாயிருது. அந்த தண்ணி வந்து நல்லா ஆரோக்கியமாகி அங்கே வந்து எல்லா மிருக ஜீவன்களும் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா வந்து அது மாறிடுது. இப்போது அது நிமித்தம் என்ன நடக்குன்னா, அங்கே நிறைய மீன்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. நிறைய மீன்கள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். 47:9 ஜீவப்ரம் ஆமாம். இந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன நடக்குமா, சகல ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்குது. அப்புறம் அந்த
எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமாம், அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்போ இந்த நதி யார்? இங்கே நமக்கு நதி பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆலயத்திலேருந்து ஓடுற அந்த நதி யார்? நம்ம தான். நம்ம அப்படியே நம்ம பிரவாகித்து ஓடும்போது இப்போ இந்த சவக்கடல் இருக்குது பாருங்கள். இந்த சவக்கடலை நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த உலகம் எப்படி அந்த சவக்கடலில் வந்து உயிரினங்களெல்லாம் வாழ முடியாமல் இருக்குதோ, அதே மாதிரி இந்த உலகத்தில், அதாவது மரிச்சு போன சூழ்நிலையில், ஆத்மாவில் மரிச்சு போன சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க மக்கள், அப்படி தானே? ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் ஜீவ நதியாகிய நம்ம வந்து பாய்ந்து ஓடும்போது என்ன நடக்கும்? அங்கே அந்த மக்கள்லாம் ஆரோக்கியமாவாங்க, அந்த மக்களெல்லாம் சுகமாவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்ததுனால தான் அவர் போகிற இடத்துல ஆரோக்கியம் நடந்துச்சு, அவர் போகிற இடத்துல சுகம் நடந்தது, ஜனங்கள்லாம் வந்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அப்போ இந்த உலகம் வந்து மாறணும் அப்படின்னா அது யாரோட கையில் இருக்குது? நம்மளோட கரத்தில் தான் இருக்குது, அப்படி தானே? அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை செழிப்பாக்கி, நான் முந்தின சொன்னேன்ல உங்களுக்கு, கனிகள், வரங்கள், அலங்காரங்கள், இவைகளெல்லாம் அவர் நம்மளுக்கு கொடுத்ததுடைய நோக்கம் அதுதான். அப்போ நம்ம இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிற நம்ம வந்து கடந்து போகும்போது, நம்ம நதியாய் பாய்ந்து போகும்போது, எப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிற மக்களும் வந்து என்னவா மாற முடியும்? ஆரோக்கியமாக மாற முடியும். செத்து போய் கிடக்கிற அந்த மனிதர்கள் வந்து உயிர் உள்ளவர்களாக மாற முடியும். ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து அதை தான் எதிர்பார்க்குறாரு. நான் உங்களை நதியாக மாறணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா கிறிஸ்தவர்கள் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரோடு நம்மளுக்கு ஒரு தொடர்பு இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காய்ந்து போன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து தண்ணீரே இல்லை, காய்ந்து போன நிலையில் இருக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம வந்து நதியாக பாய்ந்து ஓடுறதுக்கு அழைக்கப்பட்டவங்க. அதனால் நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தொடர்பில் இருக்கும் பொழுது நம்மளை கொண்டு ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம 10வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அது எல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு எல்கையை குறித்து இது சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்கை எனக்லாயும், என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் அப்படின்னு. இப்படி நம்முடைய தேசத்துக்கும் வந்து ஒரு எல்கை இருக்குது, அப்படி தானே? யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப பிரபலமான ஒரு விஷயந்தான், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தான். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், இமயம் முதல் குமரி வரைன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? இப்போ யோசிச்சு பாருங்களேன், இமயம் முதல் குமரி வரைக்கும் மீன் பிடிக்கிற ஸ்தலமாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படி தானே? யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தானே? நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இமயம் முதல் குமரி வரை மீன் பிடிக்கிற ஸ்தலமாக மாற்றுங்க, மீன் பிடிக்கிற நபர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த மெயின் காரணம் என்னது? நம்ம நதியாக மாறுறது தான். நம்ம மாறணும் அப்படின்னா எல்லாமே மாறும். உலகமே வந்து நம்ம அவங்கள ரட்சியும் இவங்கள ரட்சியும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம தான் அந்த நதியாக மாறணும். நம்ம மாறணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்கள் வந்து நம்மள்கிட்ட கவர்ந்து நம்மளால் வந்து நம்மளை பார்க்கும்போது மக்கள் வந்து கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மக்கள் வந்து அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு போகிறாரு, ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு கூட்டம் வந்து நின்றுது. இப்போ நம்மளை பார்த்து மக்கள் அப்படி கவர்ந்து இழுக்கப்பட்டு ஓடி வரணும் அப்படின்னா நம்ம அந்த நதியாக மாறணும். மாறும்போது என்ன ஆகும்? இமயம் முதல் குமரி வரைக்கும் மீன் பிடிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அங்கே என்ன சொல்லியிருக்குது? அதில் பெரிய மச்சங்கள்லாம் வந்து காணப்படுமா, பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாக இருக்குமா. நம்முடைய தேசத்தில் பல வகையான மக்கள் இருக்கிறாங்க, அப்படி தானே? எத்தனையோ பாஷைகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போது அத்தனை வகையான மக்களும் வந்து இங்கே வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்னது தான், பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். இப்போது அதாவது நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்து ஆறுகள், நதிகள், இந்த மாதிரியான காரியங்களை குறித்து சொன்னேன். இது எப்பவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் மழை அது வந்து எப்பவுமே பெய்யக்கூடியதா? இல்லை, அப்படி தானே? அது வந்து சீசனல். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறிப்பிட்ட காலங்களுக்கு இது மழைக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் பெய்யக்கூடியது தான் மழை. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் வந்து 2 வகையான மழை பெய்யும்.
ஒன்று முன்மாரி மலை, இன்னொன்று பின்மாரி மலை. இந்த முன்மாரி மலை வந்து எதற்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, அவங்க வந்து நிலத்தை பண்படுத்தி விதைகளை வந்து ஊனுவாங்க. அந்த விதையை முளைக்க வைக்கிறதுக்காக அந்த முன்மாரி மழை பெய்யும். பின்மாரி மழை எதற்காக பெய்யும்னா, அறுவடைக்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக வந்து அந்த மழை பெய்யும். எதுக்குன்னா, நல்ல பலன், நல்ல அறுவடை கிடைக்கிறதுக்காக அந்த மழை வந்து பெய்யும். இப்போ நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கும் ஒரு முன்மாரி மழை வந்து பெஞ்சிச்சு. என்னைக்கு பெஞ்சுது? அன்றைக்கு 120 பேர் வந்து அந்த மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும்போது ஒரு முன்மாரி மழை பெய்தது. அந்த மழையினால் என்ன நடந்துச்சு? உலகம் முழுசும் இன்றைக்கி நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னா அந்த மழையினுடைய தாக்கத்தினால தான் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அது அத்தனை மகிமை பொருந்தியதாக இருந்துச்சு அந்த முன்மாரி மலை. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பின்மாரி மலைக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? காத்துட்ருக்குறோம். அப்போது பின்மாரி மலை வந்து எவ்வளவு அதிகமாக, எவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. ஆண்டவர் வந்து இந்த பின்மாரி, அதாவது சகரியா 10வது அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி சொல்லியிருக்குது பாருங்க. சகரியா 10வது அதிகாரம் 2வது வசனம். இல்லையே, சகரியா 10:2. 10:1, சாரி. வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக. ஆமாம், பின்மாரி காலத்து மழைக்காக நம்ம என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பின்மாரி காலத்து மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்போ வேண்டிக் கொள்ள வேண்டியது யாரோட கடமை? நம்மளுடைய கடமை. நீங்கள் இதற்கு உதாரணமாக நம்ம 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து ஒரு வறட்சியான சூழ்நிலை காணப்படுகிறது. எப்படின்னா, எலியா வந்து என்னுடைய வார்த்தையினாலே வந்து அஞ்சி மழையோ பனியோ இங்கே வந்து பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து அவரை திருப்பி அனுப்பி விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பேசும்படி அவர் அனுப்பி விடுறாரு. அவர் வந்து இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. என்னென்னா, எலியா வந்து கர்மேல் பர்வதத்தை மேலே போய் ஏறி நின்று அவர் வந்து மழைக்காக என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்கிறாரு. எத்தனை முறை வேண்டுதல் செய்கிறாரு? 7 முறை வேண்டுதல் செய்கிறாரு. அப்படி தானே? அது எதுக்காக அந்த 7 முறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா, ஒரு தடவை நம்ம வேண்டிக்கிட்டோடனே மழை வரல அப்படின்னா நம்ம என்ன ஆயிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. திருப்ப 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 அவர் வந்து ஒரு கையளவு மேகம் தெரிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தார்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் முதல்லையே சொல்கிறார், அந்த வசனத்தினுடைய முதல் துவக்கத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது. அவர் விசுவாசத்தில் ஆவிக்குரிய ரீதியில் அவர் கேட்டுட்டார். மழை பெய்யறதை அவர் வந்து பார்த்துட்டாரு, கேட்டுட்டாரு. ஆனால் அத்தோடு அவர் நின்றாமல் அவர் திரும்ப 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 சோர்ந்து போகாமல் அதுக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடக்கு? ஒரு கையளவு மேகம் எழும்புது. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த சகரியா 10வது அதிகாரத்தில் உள்ள 1வது வசனத்துலேயும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுகிறார். அதாவது அங்கே என்ன நடக்குது? அந்த எலியாவுடைய சம்பவத்தில் வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்றுன்னு இருக்குது. இங்கே மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு வந்து பயிர் கட்டளையிடுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அடையாளங்கள், ஆவிக்குரிய ரீதியில் நடக்கக்கூடிய ஒரு அடையாளங்கள். இப்படிலாம் செஞ்சு நான் உங்களுக்கு வந்து மழையை கட்டளையிடுறேன். அதாவது இந்த சகரியால சொல்லும் பொழுது வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் ஆண்டவர் வந்து பயிர் கொடுக்கணும், விளைச்சலை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அந்த விளைச்சல் என்னென்னா ஆத்துமாக்கள் தான். திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய வயல்களில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஆத்துமாக்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ திரளான ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது வந்து அந்த பெரிய மழை பெய்யும் போது, அந்த பின்மாரி மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நடக்கும். இதுக்கு அதாவது ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் இல்லை இப்போ வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இவங்க எல்லாரும் வந்து சுவிசேஷத்தை சொல்கிற போது இந்த ரட்சிக்கப்படுற இந்த ப்ராசஸ் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது.
அப்படி தானே நம்ம எதிர்பார்க்கணும். ஊழியம் ரொம்ப பயங்கரமாக கடினமாக உழைச்சி செய்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய ஆத்துமாக்கள் ஒரு சில ஆத்துமாக்கள் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது முற்காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, முற்காலங்களில் கொஞ்சம் முன்னால் எங்கள் வீட்டிலலாம் நிறைய நிலம் இருக்குது, அந்த வயல் நிலங்கள். அதில் வந்து நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணும்போது நான் என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்துருக்குறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, நெல் நிறைய பயிர் செய்வாங்க. அந்த நெல்லை அறுக்கும்போது நிறைய ஆட்கள் வந்து அதுக்கு தேவைப்படுவாங்க. அந்த நெல் அறுக்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் வந்து அந்த அறுவடை அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். நிறைய ஆட்கள் அறுப்பாங்க. அதுக்கு படிப்படியாக நிறைய அதை அங்கே அறுத்து அப்புறம் சுமந்துட்டு வந்து ஒரு இடத்துல அதை போட்டு அதை அடித்து அதில் மாடுகளை வச்சு அது மேலே போக வச்சு அப்புறம் அந்த மணிகளை அந்த நெல் மணிகளை தனியாக பிரித்து அதை காய வச்சு இப்படி பல ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெஷின்ஸ் ஆயிடுச்சு. இவங்க இத்தனை நாட்கள் செய்த வேலையை, அத்தனை ஆட்கள் செய்த வேலையை ஒரு மிஷின் வந்து என்ன பண்ணிடுது, 1 மணி நேரத்தில் செஞ்சு முடித்து பேக் பண்ணி கடையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அவ்வளோ வேகமாக நடக்குது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த பின்மாறி காலத்து மழை பெய்யும் போது உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வந்து ஒரு மெஷினாக மாற்றிடுவேன் அப்படின்றாரு. எந்திரமாக மாற்றிடுவேன். அப்படி எந்திரமாக உங்களை நான் மாற்றும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இப்படின்ற நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, திரளான ஆத்துமாக்களை வந்து கொண்டு வரக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை குறித்து ஏசாயா 49வது வசனத்தில் 41வது அதிகாரத்தில் அதை நானே வாசிக்கிறேன். 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்றாரு. அதாவது இங்கே யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை இங்கிலீஷில் வந்து வாம், புழு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு புழுவை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அருவருப்பாக நினைப்போம். அப்படி தானே? மற்ற மிருக ஜீவன்கள் ஒரு நாயவோ ஒரு பூனையோ நீங்கள் பார்க்கும்போது ஆசையாக அதை கொஞ்சம்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு புழுவை பார்க்கும்போது யாராவது அப்படி யோசிப்பாங்களா? நம்ம அருவருப்பாக நினைப்போம். காலில் ஈஸியாக மிதித்து தூக்கி தூர போட்டுருவாங்க. அதை விட்டு ஓரமாக ஒதுங்கி தான் போவாங்க. ஒருவேளை இன்றைக்கி நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு புழுவை போல் நம்மளை பார்க்குறவங்க நம்மளை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம இருக்கலாம். ஒருவேளை நம்ம குடும்பத்திலே நம்மளை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய நபர்களாக, நம்மளை கீழான நிலைமையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களாக ஒருவேளை நம்ம இருக்கலாம். ஆண்டவரே, என்னைய வந்து இப்படி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களே, நான் இப்படி ஒரு கீழான நிலைமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்னு, எனக்கு படிப்பு அந்தளவுக்கு அறிவு கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, இப்படி நம்ம எத்தனையோ காரியங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட ஒரு பூச்சியை போல், ஒரு புழுவை போல் ஒரு வேளை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதாவது ஒரு புழு வந்து ஒரு மலையை போய் நொறுக்கி, எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு புழுவால் ஒரு மலையை வந்து நொறுக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அதால் அது என்ன சொல்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே அது பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புழுவை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? போரடிக்கக்கூடிய நபராக மாற்றுறாராம், புதிதாக மாற்றுறாராம், பற்களுள்ள எந்திரமாக மாற்றுறாராம். அதோடு நின்றாமல் மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடியவர்களாக, குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய நபர்களாக மாற்றார். இந்த மலைகள் குஞ்சுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து மலை மாறி இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், குஞ்சுகள் மாறி இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மலை மாறி குஞ்சுகள் மாறி நம்மளை பயமுறுத்தக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து நம்மளை எந்திரமாக மாற்ற போகிறாரு. இப்போ இந்த எந்திரமாக நம்மளை மாற்றுறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எந்திரமாக மாறினதுக்கப்புறம் சும்மா இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை மாற்றலை, இதுக்கு போர் அடிக்கிறதுக்காக நம்மளை அப்படி மாற்றுறேன்னு சொல்கிறாரு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த பின்மாறி காலத்து நீங்கள் அதாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பின்மாறி காலத்துக்காக முதலாவது வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவர் வந்து பின்மாறி காலத்து மழையை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. கொடுக்கும்போது நம்மளை அதோடு நிறுத்திடாமல் நம்மளை எந்திரமாக, போரடிக்கக்கூடிய எந்திரமாக மாற்றாரு. அப்படி மாறும்போது என்ன ஆகுது? திரளான ஆத்துமாக்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர்களாக நம்ம மாறிடுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் இன்றைக்கு அதாவது நம்ம 2 விஷயத்தை நான் உங்களுக்கு முக்கியமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஏசாயா 61வது அதிகாரத்தில் 1வது வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருந்ததில்ல, நீங்கள் உங்களை கைகளை உங்கள் தலை மேலே வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஒரு ஜெபமாக நீங்கள் சொல்லுங்கள். இதை ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லாமல், நீங்கள் இதை ஒரு ஜெபமாக ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்படியே கை வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம். இதோ போர் அடிக்கிறதுக்கு அவர் என்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். நான் மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவேன். ஆமாம், கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இதை உங்களோட ஜெபங்களில் நீங்கள் ஞாபகம் வச்சு, என்னை குறித்து நீங்கள் இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபராக என்னை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போது அந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த மீன் பிடிக்கக்கூடிய நபர்களாக அப்படி அங்கே அந்த வலையை விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும், மீன் பிடிக்கிற நபர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலேயே நீங்கள் தொடர்ந்து அப்படியே நீங்கள் வாசிட்டு வரும்போது அங்கே பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 47 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல, அதாவது நதியோரமாய் அது இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அதாவது நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம், மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இந்த கனிகள் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன்ல, அந்த ஆவியின் கனிகள், அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது ஒரு நாளில் முடிஞ்சிற விஷயம் கிடையாது. நேற்று நான் அன்பாக இருந்தேன் ஆண்டவரே, நேற்று நான் சந்தோஷமாக இருந்தேன் அதனால் முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய வருகை மட்டும் என்ன பண்ணணும், புது புது கனிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு முறை நான் முன்னால் சொன்னதுலேருந்து நம்ம வரிசையாக சொல்கிறேன் ஞாபகத்துக்காக. அதாவது முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நம்மளை என்ன பண்ணுறாரு, உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது என்ன சொன்னேன், பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அந்த செழிப்புலேயே ஒரு 3 வெரைட்டி சொன்னேன், அப்படி தானே? இந்த செழிப்பு என்னது, ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், ஆவியின் அலங்காரம். ஆமாம். நான்காவதாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே மெதுவாக எந்திரிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம், என்னுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. வெளியே இருந்தால் கதை பூட்டிட்டாங்க ஃபுல்லாக, பார்த்தீங்களா? யாரும் உள்ளே வந்துடாதுன்ட்டு. அது கதை திறந்து வெளியே இருக்கிறவங்க உள்ளே வர சொல்லுமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே என்னை ஒரு மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே என்னிலே ஒரு மழையை பெய்யும்படியான சூழ்நிலையை உருவாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், என்னுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் வாயில் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாதா ரபா லபா தீகா ராலா தீமா ரபா லபா தீகா ராலா கது ரிமா லபா தீபா ரபா லபோ தியா கா ராலா தீபா ரபா கது ரிமா லபா ரா கா ராலா தீபா ரபா
ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. காதோ ரீமா லாதிகா ரலா சாதா ரபா லாபா காபாபா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேல அக்கினிமயமான நாவுகள் காணப்படுவதாக. கதரபா லபோதிபா ரபலபா தியாக்கரபலபா சந்துரிய மாலபா தீரபலபா தீக்கரபலபா கதுரி மரமலபா தியாக்கரபலபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்கள் தட்டி ஊற்று எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்போ, என்னை நீரப்போ. ஒன்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, எல்லாரும் எல்லாரும் என்னில் பொங்கி பொங்கி வா. ஒன்று தண்ணீரே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே ஜனங்களின் தாகம் தீர்க்கிறே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஆமென். ஊற்று தண்ணீர். எல்லாரும் எல்லாரும் உற்சாகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தர மாலபா தீர பலபா தீகர பலபா சபர பலபா ரிபர பலபா. ஓ ரீமா லாதா காரா லாமா ரீமா பாபா பாபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Lord Jesus. அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். என்னை பலப்படுத்தும், என் பலவீனங்கள் நீங்கட்டும். சந்தர மாலபா தீரபலபா தீக்கரபலபா கதுரிமா நமலபா தியாக்கரபலபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 நாள் கூட்டத்துக்குள்ள யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளையோ அத்தனை பேரையும் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைத்து அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நாளைக்கு யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமோ தாகத்தோடு, வாஞ்சையோடு, உபவாசத்தோடு நீங்க வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களை தேவன் அபிஷேகிப்பார். ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல இமான் வந்து பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையை கொண்டு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. வல்லன் தரும் வாழ்வினில் கனவு கண்டே வறண்டவராதிரோ வாய்த்ததென்ன குணங்கட்ட மாந்தர்களில் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூடம் உள்ளாகி போனதென்ன மலரிதன் மேலே பனி துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று ஏசையா ஏங்குதே என் மனம் என்று மலரிதன் மேலே பனி துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே மனம் என்று இயேசுயா என் மனம் என்று.
கனித்தரவே கனிச்செடியாலும் நிலைத்திருந்தே முல்லை கொடியால் அல்ல கனித்தரவே கனிச்செடியாலும் நிலைத்திருந்தே கனியற்ற விஷ கொடியா கருப்புள்ள முள்ளாகி உறுத்திய என் மீது அன்பை பொழிந்ததின்னு கனியற்ற விஷ கொடியா கருப்புள்ள முள்ளாகி உறுத்திய என் மீது அன்பை பொழிந்ததின்னு மலரிதன் மேலே துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் ஏங்கதே மனம் நின்று இசையா என் மனம் வருகையில் நாளினில் மகிழ்வுடனே முகமுகமாய் உம்மில் தரிசிக்கவே வருகையில் நாளினில் மகிழ்வுடனே முகமுகமாய் உம்மில் தரிசிக்கவே கிருபையின் கரங்களுக்குள் அனுதினம் நடந்திடுவே திரு அருள் தரும் தேவன் பாதம் பணிந்திடுவே கிருபையின் கரங்களுக்குள் அனுதினம் நடந்திடுவே திரு அருள் தரும் தேவன் பாதம் பணிந்திடுவே மலரிதன் மேலே துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் ஏங்குதே மனம் நின்று இசையா என் மனம் நின்று மலரிதன் மேலே துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் ஏங்குதே மனம் நின்று இசையா என் மனம் அப்படியே கண்களை மூடுவோம். இந்த கடைசி ஜெபத்தை பிரதர் வாசன் அவர்கள் ஜெபிப்பார். அன்புள்ள பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களை ஆண்டவரே எங்களுடைய மனதில் இருத்தி ஆண்டவரே அதன்படி வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அப்படியே நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் நீர் ஒரு வாஞ்சை நீர் ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்காக ஆண்டவரே ஏங்குகிற ஒரு உள்ளங்களை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜீவ நதியுள்ள ஆண்டவரே நதியாக நாங்கள் ஆண்டவரை பாய்ந்து ஓடி ஆண்டவர் இந்த தேசத்தை செழிப்புள்ள ஒரு தேசமாய் மாற்றும்படி அநேக ஆத்மாக்களை சபைக்குள்ளே கொண்டு வரும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒரு கருவியாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் ஆண்டவரே நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆண்டவரை ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்களை நீர் கொண்டு வருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளங்களிலே பேசி ஆண்டவரே நம்முடைய மக்களோடு பேசி ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற மக்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும்
ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.